அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பஞ்சாயத்துன்னு பார்த்தீங்கன்னா, குத்து விளக்கு ஏற்றுறது தாங்க இன்றைக்கி பஞ்சாயத்து. என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை புளியந்தோப்பில் உள்ளாட்சி அமைப்பின் சார்பில் கட்டப்பட்ட பள்ளியின் திறப்பு விழா இன்றைக்கி நடந்திருக்குங்க. அதில் மேயர் பிரியா அவர்களும் கலந்துருக்காங்க. திருவிக்கா நகருடைய எம்எல்ஏ பல்லவி அப்படின்ற பெண்மணியும் கலந்துருக்காங்க. அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக 8:45க்கு வரணும் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏவுக்கு இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க. 8:45க்கு அந்த ஸ்பாட்டுக்கு வரணும், அந்த பள்ளிக்கூடத்துக்கு. ஆனால் அந்த எம்எல்ஏ வந்து சேர்ந்த நேரமோ பார்த்தீங்கன்னா 9 மணி தாமதமாக வந்து சேர்ந்துருக்காங்க. அந்த எம்எல்ஏ வந்ததுக்கு பிறகு இந்த ரிப்பன் கட் பண்ணுற நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, ரிப்பன் கட் பண்ணுறது மேயர் தான் கட் பண்ணணும். ஆனால் அந்த எம்எல்ஏ இருக்காங்க பாருங்கள், அவங்க பாட்டுக்கு வந்து அவங்க ஒரு கத்திரிக்கோலை சைடில் வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு கட் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இதை நிறைய பேர் ஊடகங்கள் கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க. மேயர் தான் அந்த கட்டிடத்தை திறந்து வைக்கணும், இவங்க பாட்டுக்கு போய் கட் பண்ணுறாங்க எம்எல்ஏ, திருவிக்கா நகர் எம்எல்ஏ. அதுக்கு பிறகு கட்டிடத்துக்குள்ளே போய் இந்த குத்து விளக்கில் விளக்கு ஏற்றுவாங்க இல்லையா, அந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா மேயர் பிரியா அவர்கள் முதல்ல விளக்கேற்றுறாங்க. அதுக்கு பிறகு பக்கத்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பெண் இருக்காங்க, அவங்கக்கிட்ட மேயர் பிரியா அவர்கள் அந்த மெழுகுவத்தியை எடுத்து கொடுக்குறாங்க. அது கொடுக்க போகிறப்போ இந்த எம்எல்ஏ இருக்காங்கல்ல, இவங்க வந்து வாங்க பார்க்குறாங்க, ஏன்ட்ட தாங்க அப்படின்னு. இல்லை அவங்க தான் ஏற்றணும், அதுக்கு பிறகு தான் நீங்கள் அப்படின்ட்டு புரோட்டோகாலின் படி முதல்ல மேயர் ஏற்றுறாங்க, அடுத்தது ஐஏஎஸ் அதிகாரி தான் ஏற்றணும், அதுக்கு பிறகு தான் எம்எல்ஏ வந்து அங்கே மெழுகுவத்தி ஏற்றணும். ஆனால் இந்த அம்மா வந்து முதலே ஓடி போய் ஏன்ட்ட தாங்கன்ட்டு வேணும்னே வம்பு பண்ணும் விதமாக இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. உடனே அதை எப்படி சித்தரிக்க பார்க்குறாங்க அப்படின்னா, மேயர் பிரியா வந்து எனக்கு தராமல் அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட கொடுக்குறாங்க, என்னையை வந்து அவமானப்படுத்துகிறாங்க, என்னையை கண்டுக்கலை, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்த விட்டு வெளியில் போய் பேட்டியெல்லாம் கொடுக்குறாங்க. விக்டிம் கார்டு எடுத்துட்டாங்க. உடனே ஒரு குழந்தைய வேறு கையில் வச்சுக்கிட்டு, எனக்கு குழந்தை பிறந்து இவ்வளோ நாள் தான் ஆச்சு, என்னைய போக வேண்டாம்னு தான் சொன்னாங்க, ஆனால் இது ஒரு பள்ளிக்கூட திறப்பு விழா, அதனால தான் நான் வந்தேன் அப்படி இப்படின்ட்டு விக்டிம் கார்டு எடுத்து வச்சு ஓன்னு ஒப்பாரி வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு இன்னொரு பள்ளிக்கூட கட்டிடத்துக்குள்ளே போயிட்டு அங்கே வச்சு மேயர் பிரியா சரி இவங்க கிடந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க, சரி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்கு ஏற்றுனதுக்கு பிறகு கொடுக்குறாங்க, அதை வாங்க மறுக்கிறாங்க. வேணும்னே வம்படியாக பாருங்களேன், முதல்ல அவங்க சிசரை எடுத்து கட் பண்ணுறாங்க, மேயர் பிரியா கட் பண்ண வேண்டிய இடத்துல அந்த ரிப்பனை அவங்க கட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு மேயர் பிரியா புரோட்டோகாலின் படி ஐஏஎஸ் அதிகாரி தான் விளக்கு ஏற்றணும் அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த இடத்துல தாங்கன்னு இடையில வந்து நின்றுக்கிட்டு, முதல்ல புரோட்டோகால் படிங்க, எம்எல்ஏ ஆகிறது முக்கியம் இல்லை, முதல்ல என்ன நடைமுறைன்றதை படிங்க. உங்கள் தொகுதின்னா நீங்கள் என்ன வேணால் செய்யலாம் அப்படின்லாம் கிடையாது, நீங்கள் தான் இங்கே மன்னாதி மன்னர்லாம் கிடையாது. ஆகவே புரோட்டோகாலை படிச்சுட்டு என்ன செய்யணும்னு பார்த்து இதெல்லாம் செய்யுங்க. வேணும்னே வம்பு பண்ணி ஒரு விக்டிம் கார்டு எடுக்கணும், திமுக மேலே ஒரு நெகட்டிவான இமேஜை க்ரியேட் பண்ணணும், மேயர் மீது ஏதாவது அவதூறு பரப்பணும், இதுதானே உங்களுடைய எண்ணமாக இருக்குது. இப்போது சமீபத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கலைஞர் அவர்களுடைய புகைப்படத்தை நீக்கிவிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். அவர் போனதுக்கு பிறகு திருப்பி அந்த புகைப்படத்தை வச்சுட்டாங்க. அதை பற்றியெல்லாம் யாருமே பேசலை. அதெல்லாம் யாருக்கும் பிரச்சனையாக தெரியல. இங்கே விளக்கு ஏற்றுறதுல புரோட்டோகாலின் படி ஒரு அதிகாரி ஏற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்தது தான் இப்போ இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இங்கே அவமதித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிவிகேயோடைய எம்எல்ஏ பல்லவி அவர்கள் தான். மேயர் பிரியா அவர்களை பயங்கரமாக அவமதிச்சிருக்காங்க. மேயர் பிரியா அவர்கள் ஒரு பட்டியலின பெண்ன்றதுக்காக டிவிகே எம்எல்ஏ இப்படி அவமதிச்சிருக்காங்களா? இந்த கோணத்திலேருந்து நமக்கு இந்த கேள்வி எழும்புது. இந்த சோஃபா வாங்கினாங்கல்ல விசிகா, திருமாவளவன் அவர்கள், வன்னியரசு அவர்கள்லாம் இதுக்கு குரல் கொடுப்பாங்களா? ஒரு பட்டியலின பெண் ஒருத்தவங்க மேயராக இருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக காழ்ப்புணர்ச்சியில் இப்படி அவமதிக்கும் விதமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு கண்டித்து விசிகா திருமாவளவன் அவர்களோ வன்னியரசு அவர்களோ குரல் கொடுப்பாங்களா? எம்எல்ஏ சிஸ்டர், இவங்களெல்லாம் எம்எல்ஏ சிஸ்டர் இல்லைனா எம்எல்ஏ ப்ரோன் தான் சொல்லணும், ஏன்னா அவங்களுடைய பாணியில் தான் நம்ம பேச வேண்டியது இருக்கு. எம்எல்ஏ சிஸ்டர், நீங்கள் வந்து அந்த தொகுதிக்கு மட்டும்தான் எம்எல்ஏ, ஓகேங்களா? மேயர் பிரியா அவர்கள் ஒட்டுமொத்த சென்னைக்குமே மேயர், அதனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் தான் எல்லாம் நினச்சிட்டு ஆடக்கூடாது. உங்களுக்கு ஒன்றும் தமிழ்நாட்டையே எழுதி தரல, நீங்கள் ஒரு எம்எல்ஏ, அவ்வளோதான். உங்களுக்கான வேலை என்னமோ புரோட்டோகாலின் படி நீங்கள் என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சால் போதும். புரோட்டோகாலை நீங்கள் மீறினீங்கன்னா இப்படி தான் பிறகு ஆகும். நீங்கள் தான் வந்து இப்போ மக்கள் மத்தியில் அவமானப்படுறீங்க, அம்பலப்படுறீங்க. உங்கள் பாட்டுக்கு போய் ரிப்பன் எடுத்து கட் பண்ணுறீங்க. இது எவ்வளோ பெரிய அவமானம் மேயருக்கு. மேயரை நீங்கள் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா? அதுக்கப்புறமா மேயர் கொடுக்குறாங்க, 2வது பள்ளியில் வச்சு மேயர் கொடுக்குறாங்க மெழுகுவத்தியை, அதை வாங்கி ஏற்றுறதை விட்டுக்கிட்டு அப்படியே திமிரா நிற்கிறீங்க.
இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தான் ஆணவம், அகங்காரம். நீங்கள் அரசியல் பண்ணணுன்னா நீங்கள் தனியாக பண்ணிக்கோங்க. அது ஒரு பள்ளி, ஒரு அரசு சார்ந்த நிகழ்ச்சி. அந்த இடத்துல வச்சு நீங்கள் உங்களுடைய திமிரையும் ஆணவத்தையும் காட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னன்னு? மேயர் பிரியா என்ன பண்ணாங்க? அதை புரோட்டோகாலின் படி யார் ஏற்றமோ அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. அதை அக்செப்ட் பண்ணிட்டு அங்கே நிற்கிறத விட்டுட்டு அப்படியே ஓடுறாங்க தலை தெரிச்சு. வெளியே போய் மீடியா கிட்டலாம் பேட்டி வேற கொடுக்குறாங்க, குழந்தையும் வச்சுக்கிட்டு. அரசியலுக்காக குழந்தைய எடுத்துகிட்டு வந்து பேட்டி கொடுக்குறீங்களே, இது உங்களுக்கு வெக்கமா இல்லை? இந்த எம்எல்ஏ வந்து மேயர் பிரியா அவர்கள் மெழுகுவத்தி கொடுக்குறப்போ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணாங்க இல்லையா? உடனே உள்ளே இருக்கிற தாவேக்கா காரணங்கள்லாம் கத்துறானுங்க. இந்த நிகழ்ச்சியில் ஒரு பள்ளி கட்டிடத்திற்குள்ள தாவேக்கா காரணங்க எதுக்கு வந்தானுங்க? அவங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இது என்ன கட்சி நிகழ்ச்சியா? அரசாங்க நிகழ்ச்சியில் இவனுக்கு எங்கேருந்து வந்தானுங்க? முதலமைச்சர்லேருந்து எம்எல்ஏ வரைக்கும் 5 வருஷமும் இப்படியே ஒப்பாரி வச்சு அவதூறு பரப்பி ஃபேக்காக நரேட்டிவ் செட் பண்ணி இப்படியே வாழ்ந்துடலாம், இப்படியே ஓட்டிடலாம்னு நினைக்கிறாங்க போல். திமுக மேலே அபாண்டமாக பழி சுமத்திக்கிட்டு இருக்கிற புரோட்டோகாலின் படி நடந்தாலும் திமுகவை சிலுவிலை ஏற்றி தான் அறைவாங்க போல். என்ன ஜென்மங்களை தெரில. இதெல்லாம் ஒரு அரசியலை? கேடுகட்ட அரசியல் பண்ணிட்டு இருக்குதுங்க. மேயர் பிரியா அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கத்தை நீங்கள் லைட்டாக பாருங்கள். உறுப்பினரை வந்து புறக்கணிச்சு வச்சிருந்தாங்க. என்ன நடந்தது இங்க? ஏதோ எங்க கூட தான் பங்கேற்றாங்க. நீங்க ஒரு சரியாவே ஒரு அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. இல்லையே, சட்டமன்ற உறுப்பினர்ன்ற முறையில் அவங்கள வந்து டிபார்ட்மெண்ட் சார்பாக அழைத்தோம். சட்டமன்ற உறுப்பினரும் எங்க கூட தான் ரிப்பன் கட் பண்ணாங்க. குத்துவேலைக்கு ஏற்றும் போது புரோட்டோகால் படி ஐஏஎஸ் ஏற்றணும், அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் ஏற்றணும். அந்த புரோட்டோகால் அவங்களுக்கு தெரியல, அதுக்குள்ள அவங்க ரியாக்ட் பண்றாங்க. நீங்களும் வந்து இது ஒரு பள்ளி இருக்கக்கூடிய இடம் இருந்தா கூட ஒரு அமைச்சர் இருக்காங்கன்னா அமைச்சருக்கு அப்புறம் தான் நான் என்னோட புரோட்டோகால் வந்து ஃபாலோ பண்ண முடியும் மேயரா. அப்ப நான் இருக்கும்போது ஐஏஎஸ்க்கு அப்புறம் தான் ஒரு எம்எல்ஏ புரோட்டோகால் ஃபாலோ பண்ணோம். அவ்வளவுதான் நடந்தது. ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட ஐஏஎஸ் அதிகாரியா? இல்ல நீங்க இந்த ஊடகங்கள் பாருங்க என்ன கேள்வி கேட்குறாங்க பாருங்க. உடனே சட்டமன்ற உறுப்பினரோட ஐஏஎஸ் முக்கியமானறாங்க. புரோட்டோகால் இஸ் புரோட்டோகால், அவ்வளோதான். ஒரு பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வராருன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய கட்சின்றது அவங்க வாக்களித்து தேர்ந்தெடுத்த கட்சி தான் அவங்களுக்கு முக்கியம். அதுக்காக பிரதமர், இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு வரார் அப்படின்னா அவரை மதிக்காமல் இருந்தால் சரிப்பட்டு வருமா? புரோட்டோகால்னு ஒன்று இருக்குது, எப்படி நடந்துக்கணும்னு ஒன்று இருக்குது. அப்படி தான் நடந்துக்கணும். யாருக்கு எங்கே எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அங்கே அப்படி தான் முக்கியத்துவம் கொடுக்க முடியும். உங்கள் கண்ணுக்கு யார் பெருசாக தெரிகிறாங்களோ அவங்களுக்கு தான் மரியாதை கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் கவர்மெண்ட்டில் நடந்துக்க முடியாது. அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் இருந்தாலே நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் கவர்மெண்ட் நிர்வாகம்னு வந்துட்டால் புரோட்டோகாலின் படி தான் செயல்பட்டாகணும். கேள்வி கேட்குறாரு பாருங்கள் இந்த நியூஸ் சேனல்காரர், பேட்டி எடுக்கிறவர். என்ன கேள்வி இது? திமுகன்னு சொன்னால் அப்படியே வாய்க்குள்ள வந்து மைக்கை நீட்டிடுறது. போய் இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் சிஎம் கிட்ட கேளுங்க, முதலமைச்சர்கிட்ட போய் கேளுங்க. வாயவே திறக்காமல் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் கேளுங்க. நீங்கள் ஒரு மேயருக்கு அப்புறம் ஐஏஎஸ் அப்புறம் தான் எம்எல்ஏன்றது கூட தெரியாமல் இவர் போய் அங்கே பேட்டி எடுக்கிறார். இவங்கெல்லாம் எப்போ புரோட்டோகாலை கற்றுக்கிட்டு எம்எல்ஏவையும் உட்பட்டதான் சொல்கிறேன், முதலமைச்சருக்கெல்லாம் சுத்தம், அவருக்கு ஒன்றும் தெரியாது. இவங்கெல்லாம் எப்போ புரோட்டோகால்லாம் கற்று எப்போ ஆட்சி நிர்வாகம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்றைக்கு இவங்கெல்லாம் சரியான ஆட்சியை கொடுத்து என்றைக்கு நம்மளாம் நிம்மதியாக வாழ்கிறது? அதுக்குள்ளே தமிழ்நாடு மொத்தமாக சீரழிஞ்சு போயிடும் போல். இங்கே பாருங்க, இது வரைக்கும் இப்படிலாம் பிரச்சனை வந்திருக்க பாருங்க. ஒரு விளக்கு ஏற்றுறதுல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியாமல் வந்தால் இப்படி தான் ஆகும். மேயர் பிரியா வந்து வேணும்னே இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் தாவேக்காவினருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் அப்படி தான் எப்போவுமே வேலை செய்யும். சரி, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்தே நான் ஒன்று கேட்குறேன். மேயர் பிரியா இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னே வச்சுப்போம், அப்படி நடக்கலை, நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல இருந்து அவங்க வாட்டுக்கு வெளியே போகிறாங்க. இது என்ன மாமியார் மருமக சண்டையா? இல்லை நாத்தனார் தம்பி பொண்டாட்டி அண்ணன் பொண்டாட்டின்னு இந்த சண்டை போடுவாங்கல்ல, முறுக்கிக்கிட்டு வெளியே போகிறது, அந்த மாதிரிப்பட்ட நிகழ்வாக இது? இது ஒரு அரசு நிகழ்ச்சி, அதுக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது, அங்கே பண்போடு நடந்துக்கணும். யார் இன்சல்ட் பண்ணாலும் அந்த இடத்துல கம்முன்னு தான் இருந்தாகணும். அதுக்குன்னு அரசியல் களம் தனியாக இருக்குது, அங்கே நீங்கள் பேசிக்கோங்க, அங்கே நீங்கள் பார்த்துக்கோங்க. பள்ளிக்கூடம் திறக்கிற இடத்துல போய் நின்றுக்கிட்டு எல்லாரும் முகம் சொலிக்கும் மதமாக நடந்துக்கிட்டு இருந்தா என்னன்னு? அப்படியே இவங்க பாட்டுக்கு போகிறாங்க வராங்க. அது என்ன உங்கள் கட்சி ஆஃபீஸ் திறக்கிற இடமா? அரசு நிகழ்ச்சி. அரசு நிகழ்ச்சினாவே அது வந்து பொதுவான நிகழ்ச்சி, அது ஒன்றும் உங்கள் கட்சி நிகழ்ச்சி கிடையாது. இவங்க கட்சி தலைமை என்னென்னா செக்ரட்டேரியட்டில் அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் ராஜினாமா பண்ண வச்சு அங்கே வச்சு கட்சியில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. செக்ரட்டேரியட்டில் என்னமோ அவங்க கட்சி ஆஃபீஸ் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்னென்னா அரசு நிகழ்ச்சியில் கொஞ்சம் கூட வந்து எதுவுமே தெரியாமல், புரோட்டோகாலும் தெரியாமல், அடிப்படை நாகரிகம் இல்லாமல் அங்கேருந்து அப்படியே நழுவி ஓடுறாங்க, அப்படியே முறுக்கிக்கிட்டு வெளியே போகிறாங்க. என்ன இது என்ன மாதிரியான இதுதான் சொல்கிறது. அதிர்ஷ்டத்தில் எம்எல்ஏ ஆகிறவங்க, அதிர்ஷ்டத்தில் சிஎம் ஆகிறவங்க எல்லாம் இப்படி தான் நடந்துப்பாங்க. என்ன ஏதுனே இல்லாமல் இவங்க பாட்டுக்கு எல்லாம் பண்ணுறாங்க பாருங்களேன். முதலமைச்சராக ஆயிருக்கிறவர் சொல்கிறாரு என் வாயில் நல்லா வந்துருன்றார்.
என்ன மாதிரி பேசுகிறாங்க, என்ன மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் வர்ற சொரணையை பாருங்களேன். அதிர்ஷ்டத்தில் எம்எல்ஏ ஆகிட்டு இவங்களுக்குலாம் இவ்வளோ கோபம் உங்களுக்குலாம் ஆகாதுங்க. இவ்வளோ கோபம்லாம் ஆகாது. நீங்கள் யாருன்னே யாருக்கும் தெரியாது. இவங்க தொகுதி மக்கள்கிட்ட போய் கேட்டால் கூட இவங்க பல்லவியா அது யார் அப்படின்னு தான் மக்கள்லாம் நினைப்பாங்க. யாருக்குமே இவங்க யாரும் தெரியாது. எல்லாருக்கும் தெரிஞ்சது விஜய், ஓட்டு போட்டது விஜய்க்கு, அவ்வளோதான். ஆகவே அவர் முதுகில் ஏறி இவங்கெல்லாம் சவாரி செஞ்சு வந்திருக்காங்களே ஒழிய இவங்களுக்குன்னு எந்த ஒரு பேரோ இவங்க எந்த ஒரு சமூக செயல்பாடுகள்லையோ ஈடுபட்டிருக்கவே வாய்ப்பே இல்லை. இவங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி இவங்களை முன்ன பின்ன பார்த்துருக்கோமா? இவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் தான் ஓ இப்படி ஒருத்தவங்க எம்எல்ஏ ஆயிருக்காங்களா அப்படின்னே தெரியுது. அந்த லட்சணத்தில் தான் இருக்குது இவங்களுடைய கதையெல்லாம். எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய கதையே என்னன்னு நமக்குலாம் தெரியாது. இப்படி திடீர்னு முளைச்சி வந்த காளான்கள்லாம் இப்படியெல்லாம் நடந்துக்கக்கூடாது. அவங்க சென்னையுடைய மேயர், புரியுதுங்களா? அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் பாட்டுக்கு திமிரு காட்டிக்கிட்டு இருக்கீங்க ஒரு சென்னையுடைய மேயர்கிட்ட. இதில் வேற இவங்க பேட்டி கொடுக்குறப்போ சிம்பத்திக்காக குழந்தைய வேற தூக்கிட்டு வந்திருக்காங்க. அரசு நிகழ்ச்சிக்கு குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாதுன்றதும் தெரியல, புரோட்டோக்காலும் தெரியல, எதுவும் தெரியல. இப்படி சென்டிமெண்டலாக விக்டிம் கார்டு ப்ளே பண்ணிக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்து நின்று இப்படியெல்லாம் யார் இந்த மாதிரிலாம் கைட் பண்ணுறதோ தெரில. இவங்களெல்லாம் யாரோ இயக்குறாங்க, அது மட்டும் தெரியுது. இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யுங்க, திமுகவை நம்ம அணுவாக நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும், இப்படியெல்லாம் வந்து ஃபேக் நரேட்டிவ்ஸ். நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த மேயர் பிரியா முன்னாடி நிற்கிறாங்க, ரிப்பன் கட் பண்ணுறப்போ இவங்க பின்னாடி இருந்து கையை கொண்டு வந்து கட் பண்ணிடுறாங்க. இது எதுக்கு பண்ணணும், ஏன் பண்ணணும்? மேயர் பிரியா அவர்கள் தான் கட் பண்ணணுன்றது தான் ப்ரோட்டோக்கால். இது கூட தெரியாமலா ஒரு எம்எல்ஏவாக இருக்கீங்க நீங்கள்? அப்படின்னா எதுவுமே தெரியாமல் நீங்கள் வாட்டுக்கு என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வச்சது தான் சட்டம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான பதிலடி இப்படி தான் இருக்கும். அப்படியே எல்லாரும் அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஆகவே இந்த விவகாரத்தில் மேயர் பிரியா அவர்கள் எந்த விதமான தவறும் செய்யலை. அவங்க சரியாக தான் நடந்திருக்காங்க, அவங்க செய்ய வேண்டியதை சரியாக தான் செஞ்சுருக்காங்க. எந்த வித பாகுபாடும் இல்லாமல் தான் அவங்க நடந்திருக்காங்க. இந்த எம்எல்ஏ பல்லவி அவர்கள் தான் தேவையில்லாமல் ரிப்பனை வந்து கட் பண்ணுறது, ரெண்டாவது தடவை கொடுக்குறப்போ அதையும் வாங்காமல் மறுத்தது, அதுக்கு தாவேக்காரங்களெல்லாம் உள்ளார கூப்பிட்டு வச்சு அங்கே கூப்பாடு போடுறது, கத்த விடுறது, இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? இதுக்கு ஒரு ராவண மோவண்டான்னு பிஜிஎம் போட்டு ஃபயர் விடுவானுங்க தாவேக்க தற்குறிகள். ஏற்கனவே எடிட்ஸ்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. வா நான் வரவா வரவா உன்னை திருப்பி அடிக்க வரவா வரவான்னு எடிட் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. இதே பொழப்பு தாங்க, இதே செஞ்சு தாங்க ஆட்சியை பிடிச்சிருக்கானுங்க. இவனுங்களே எதையாவது செஞ்சுட்டு அதை எடிட் பண்ணி அதை வேறு விதமாக அந்த நரேட்டிவே மாற்றிடுவானுங்க. மக்கள் மனசில் அந்த சம்பவத்தை வேறு விதமாக கொண்டு போய் சேர்த்துடுறானுங்க. உண்மையை பேசக்கூடிய நமக்கெல்லாம் எந்த ரீச்சும் இருக்காது, பொய் பேசக்கூடியவனுங்களுக்கு அப்படியே நல்ல ரீச் ஆகும் எல்லாமே. ஆகவே இந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.